சென்னை பல்லாவரம் ரேடியல் ரோட்டில் உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் நடந்த அடிதடி காட்சிதான் இது. கூட்டத்தின் பிடியில் சிக்கி சின்னாபின்னமாகி ரத்தம் சிந்த நின்றிருக்கும் இவர்தான் மாப்பிள்ளை. திருமணம் முடிந்த கையோடு ரிசப்ஷனுக்காக வந்தவரைத்தான் திடீரென மண்டபத்துக்குள் புகுந்த கும்பல் ஒன்று நெய்ய புடைத்திருக்கிறது. பந்தியில் அப்பளம் வைக்கவில்லை என்றோ, மாமனுக்கு மரியாதை கொடுக்கவில்லை என்றோ இந்த அடிதடி நடக்கவில்லை. மணக்கோலத்தில் நின்றிருந்தவர் சுமார் 1 கோடி ரூபாய்க்கு மேல் பணத்தை சுருட்டியதாக கூறப்படுகிறது. சென்னை பல்லாவரம் பகுதியைச் சேர்ந்தவர் கிளின்டன். 30 வயதான இவர் பங்குச்சந்தை வர்த்தகத்தில் முதலீடு செய்வது தொடர்பான வேலைகளை செய்து வருவதாக சொல்லப்படுகிறது. அது மட்டும் இல்லாமல் முன்னணி யூடியூபில் சேனல்களில் பங்குச்சந்தையில் பணம் செலுத்தி எவ்வாறு லாபத்தை ஈட்டலாம் என இவர் கொடுத்த இன்டர்வியூ வீடியோக்கள் சமூக வலைத்தளத்தில் வைரலானது என கூறப்படுகிறது. இதனைத் தொடர்ந்து ஏராளமானோர் கிளின்டனிடம் பணம் கொடுத்து பங்குச்சந்தை வர்த்தகத்தில் முதலீடு செய்து வந்ததாக சொல்லப்படுகிறது. அதில் ஒருவர்தான் பல்லாவரம் பகுதியைச் சேர்ந்த மோகன பிரியா. மற்றவர்களைப் போலவே மோகன பிரியாவிடமும் பேசி பழகிய கிளின்டன் பங்குச்சந்தையில் முதலீடு செய்தால் பல மடங்கு லாபம் ஈட்டித் தருவதாக வாக்குறுதி அளித்ததாக சொல்லப்படுகிறது. இதனை நம்பிய மோகன பிரியா முதற்கட்டமாக 75 லட்சம் ரூபாயை கிளின்டனிடம் கொடுத்ததாக கூறப்படுகிறது. ஒரு சில மாதங்களான நிலையில் லாபம் எதுவும் வராததால் கொடுத்த பணத்தை மோகன பிரியா திருப்பி கேட்டிருக்கிறார். 75 லட்சம் ரூபாய் பணத்தையும் முதலீடு செய்து இழந்து விட்டதாக கிளின்டன் கைவிரித்ததாக சொல்லப்படுகிறது. அதோடு விட்ட பணத்தை மீட்க வேண்டும் என்றால் மேலும் பணம் கொடுக்க வேண்டும் என கிளின்டன் மோகன பிரியாவை தொந்தரவு செய்ததாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் மோகன பிரியா தனது ஆடி காரை விற்று 12 லட்சம் ரூபாயும் தனது வீட்டு பத்திரத்தை அடமானம் வைத்து 40 லட்சம் ரூபாய் கொடுத்ததாகவும் அதையும் கிளின்டன் முதலீடு செய்து இழந்து விட்டதாக கூறப்படுகிறது. கொடுத்த பணம் எதுவும் திரும்பி வராததால் அதிர்ந்து போன மோகன பிரியா பல்லாவரம் குற்றப்பிரிவு காவல் ஆய்வாளரிடம் புகார் அளித்துள்ளார். அதேபோல் ஏராளமானோர் பங்குச்சந்தை வர்த்தகத்தில் லட்சக்கணக்கில் பணத்தை செலுத்தி ஏமாற்றியதாக கிளின்டன் மீது காவல் நிலையத்தில் புகார் கொடுத்ததாக சொல்லப்படுகிறது. அந்த புகார் கொடுத்து பல மாதங்களான பிறகும் நடவடிக்கை எதுவும் எடுக்கவில்லை என கூறப்படுகிறது. இந்த சூழலில்தான் கிளின்டன் திருமணம் முடிந்ததும் வெளிநாட்டுக்கு செல்லவிருக்கும் செய்தி பணத்தை இழந்தவர்களுக்கு தெரிய வந்திருக்கிறது. அனைவரும் சேர்ந்து கிளின்டனிடம் முதலீடு செய்த பணத்துக்கு என்ன பதில் சொல்ல போகிறார் என கேட்க முடிவு செய்திருக்கிறார்கள். சம்பவத்தன்று பல்லாவரம் ரேடியல் சாலையில் உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் கிளின்டனுக்கு ரிசப்ஷன் நடப்பதை அறிந்த பாதிக்கப்பட்டவர்கள் மண்டபத்துக்குள் நுழைந்து கிளின்டனிடம் முதலீடு செய்த பணத்தை பற்றி கேட்டிருக்கிறார்கள். இதனால் 2 தரப்புக்கும் வாக்குவாதம் ஏற்பட்டிருக்கிறது. ஒரு கட்டத்தில் அந்த வாக்குவாதம் உக்கிரமடைய கிளின்டனை சரமாரியாக தாக்கியிருக்கிறார்கள். நடந்த தாக்குதலில் கிளின்டனுக்கு முகத்தில் இரத்த காயம் ஏற்பட்டிருக்கிறது. நீண்ட போராட்டத்திற்கு பிறகு கூட்டத்தினரிடமிருந்து கிளின்டனை மீட்ட உறவினர்கள் குரோம்பேட்டை அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதித்திருக்கிறார்கள். முதலுதவி சிகிச்சை முடிந்ததும் கிளின்டன் தன்னை தாக்கியதாக கூறி சிட்லப்பாக்கம் காவல் நிலையத்தில் மோகன பிரியா உட்பட பலர் மீது புகார் அளித்துள்ளார். அதேபோல் தங்களை ஏமாற்றி பல கோடி ரூபாய் சுருட்டியதாக கிளின்டன் மீதும் மீண்டும் பல்லாவரம் காவல் நிலையத்தில் பாதிக்கப்பட்டவர்கள் புகார் அளித்துள்ளனர். இந்த சம்பவம் தொடர்பாக விரிவான விசாரணை நடந்த பிறகே கிளின்டன் ஏமாற்றியது உண்மையா, எத்தனை பேரை அவர் ஏமாற்றியிருக்கிறார், எவ்வளவு பணத்தை சுருட்டியிருக்கிறார், உண்மையில் அவற்றையெல்லாம் பங்குச்சந்தையில் தான் முதலீடு செய்தாரா அல்லது இந்த மோசடி புகாரின் பின்னணியில் வேறு ஏதேனும் காரணம் உள்ளதா போன்ற கேள்விகளுக்கு விடை தெரியும்.
உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.